ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க ரெசிபி ப்ளம் கேக். இப்போது ஒரு 10 போல் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். ட்ரை கிரேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர்லேயும் எல்லோ கலர்லேயும் இருக்கிறத எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பை மட்டும் நான் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கிறேன். செர்ரிஸையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 6 போல் இருக்கும். அடுத்து பேரிச்சம்பழம், உள்ளே இருக்கக்கூடிய சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதையுமே பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். டியூட்டி ஃப்ரூட்டி க்ரீன் கலரும் ரெட் கலரும் எடுத்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா செஞ்சுருப்போம். ஆனால் இப்போ வந்து ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக செய்ய போகிறோம். இதில் ஆல்கஹால்லாம் சேர்க்க போகிறது கிடையாது. குயிக்காக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பேன் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூட தண்ணி எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த சர்க்கரை வந்து மெல்ட் ஆகி நல்ல ஒரு தேன் கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இல்லைனா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம சேனலில் ஆல்ரெடி ப்ளம் கேக் வந்து எக் யூஸ் பண்ணாமல் ஆல்கஹால் யூஸ் பண்ணாமல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓவன் இல்லாமல் ஸ்டவ்வில் எப்படி செய்யணுங்கிறத நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை நான் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். சர்க்கரை வந்து உருக ஆரம்பிச்சிருச்சு. கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துகிட்டே இருந்தோன்னா இது சீக்கிரத்துலேயே மெல்ட் ஆகிரும். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை வந்து நான் நல்லா சூடுபடுத்திகிட்ருக்கேன். அந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி தேன் கலரில் வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வந்து ஹாட் வாட்டர் சேர்க்க போகிறோம். நார்மல் வாட்டர் சேர்த்தோம் அப்படின்னா அது மேலெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிரும். அது மட்டும் இல்லை, சர்க்கரை வந்து ரொம்ப சீக்கிரத்துலேயே கெட்டிப்படும். அந்த தண்ணியோடு கலந்து விட ரொம்பவே கஷ்டப்படணுங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஓரளவுக்கு கெட்டியாக வரணும். கெட்டியாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இது கூட ஹாட் வாட்டர் சேருங்க. சேர்க்கும்போது கொஞ்சம் அங்கங்கே கட்டிகள் விழுந்தாலும் பரவாயில்ல, அது கைவிடாமல் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சர்க்கரை உருகி இந்த தண்ணியோடு நல்லா கலந்து வரும். பாருங்கள், ஹாட் வாட்டர் சேர்க்கும் போதே அது எந்த அளவுக்கு பபிள்ஸ் வருதுன்னு. நீங்கள் நார்மல் வாட்டர் சேர்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக மேலெல்லாம் தெரிச்சிருங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு இஷ்டமான பிஸ்தா, வால்நட் அதெல்லாம் கூட இது கூட சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். அதேமாரி நான் எனக்கு 1/2 கிலோ அளவுக்கு செய்கிறேன். உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் ட்ரை நட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணியோட நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ண ட்ரை நட்ஸை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 7 நிமிஷம் போல் இதை வந்து வேக விட போகிறோம். ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இது நல்லா வந்து ரொம்ப சாஃப்டாகிடும் ஒரு 7 நிமிஷத்துலேயே. பாருங்கள், இது நல்லாவே வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட போகிறோம். கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாதுங்க நம்ம மாவோடு மிக்ஸ் பண்ணும்போது. ஸோ கண்டிப்பாக இதை நல்லா ஆற விடுங்க. இப்போ வந்து நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணலாம். பேட்டருக்கு ஃபஸ்ட்டு சர்க்கரை வந்து நம்ம அரைச்சி எடுக்கணும். நம்ம ஆல்ரெடி இந்த சுகர் சிரப்புக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டோம். இப்போது ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இந்த ப்ளம் கேக்குக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் தான். ஸோ இதை சேர்க்காமல் நீங்கள் ப்ளம் கேக்கு செய்ய முடியாது. கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். நல்லா பவுடராக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து நான் இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பட்டருக்கு பதில் நீங்கள் வனஸ்வதி கூட சேர்த்துக்கலாம். வனஸ்வதி சேர்க்குறதா இருந்தாலும் 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு வாட்டி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச சர்க்கரையை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த பட்டரும் சர்க்கரையும் நல்லா வந்து ஒன்றோட ஒன்று கலந்து வரணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பீட் பண்ணும்போது நல்ல ஒரு க்ரீமியான ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இப்போ இது கூட நான் 2 எக் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டுக்கோழி முட்டை இருக்குன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்ல இது வந்து நல்லா சாஃப்டாக பல்ஃபியாக வர வரைக்கும் இதை வந்து நம்ம பீட் பண்ணி எடுக்கணும். இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் போல் எடுத்துக்கிச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு க்ரீமியான ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கணும். அடுத்து நம்ம ரெடி பண்ண ட்ரை நட்ஸ்லாம் நல்லாவே ஆறி இருக்குங்க. அதையுமே இது கூட சேர்த்துக்கலாம். எக்கு சேர்த்து ஸ்மெல் வராமல் இருக்கணுன்றதுக்காக
நான் வந்து கொஞ்சமாக வெனிலா எக்ஸ்ட்ராக்டர் இது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நம்ம பட்டை லவங்கலாம் சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கே வந்து இந்த எக்கோட ஸ்மெல் வந்து தெரியாது. இருந்தாலும் ஒரு ஃப்ளேவருக்காக நான் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துருக்கேன். ட்ரை நட்ஸும் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. கூடவே நான் இப்போ வந்து ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். 180 டிகிரியில் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம பேலன்ஸ் பேட்டரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணதில் ட்ரை இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். 1 கப் அளவுக்கு மைதா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. ஸோ இதை சேர்த்து நல்லா ஒரே பக்கமாக மாவை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. மாவு ஒரே பக்கமாக தான் மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் நல்ல ஒரு ரிச் ஃப்ளேவர் கிடைக்கணும்னா நீங்கள் கோகோ பவுடர் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு மோல்டு எடுத்திருக்கோம் ஹார்ட் ஷேப்பில். இதில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மைதா வந்து டஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண பேட்டரை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்கக்கூடிய ஏர் பபிள்ஸ்லாம் போகும். டேப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஓவனில் வச்சுட்டு ஒரு 40 மினிட்ஸ்க்கு அதே 180 டிகிரியில் 40 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி நடுவில் வந்து செக் பண்ணி பாருங்கள். வேகலை அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை டீமோல்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. கடையில் வாங்குறத விட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ RH.